இங்கே ஒருத்தர் அந்த சைடு திரும்பி நின்றுக்கிட்டு இருக்கையில் இந்த அம்மாவும் பொண்ணும் இவங்களுடைய மொபைலை ஓப்பன் பண்ணி அவங்களுடைய ஃபோட்டோ எடுத்து அதை டிஸ்பிளேலையுமே செட் பண்ணிடுறாங்க. செட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. அப்போ இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து டக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணும் அம்மாவும் வந்து சொல்கிறாங்க, இவர் வந்து என்னுடைய ஹஸ்பண்டு, உங்களை வந்து ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவர், நான் உங்கள் ஹஸ்பண்டா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு, நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, இவர் தான் பொய் சொல்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு கேட்குது, இவர் தான் உங்களுடைய ஹஸ்பண்ட் சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு உடனே இந்த லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய வேணால் மொபைல் எடுத்து செக் பண்ணுங்கள், என்னுடைய என் பொண்ணோட ஃபோட்டோ தான் டிஸ்பிளேல வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவங்க மொபைல் எடுத்து பார்க்கும்போது இவங்க சொன்ன மாதிரி டிஸ்பிளேல வந்து அவங்களுடைய ஃபோட்டோ தான் இருக்குது. அப்போ ரொம்பவே இந்த பொண்ணு கோவப்பட்டு, நீ வந்து என்னை ஏமாத்துறா, என்னை வந்து சீட்டிங் பண்ணிட்டா, நான் வந்து உன்னை நம்பினது தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு, இனிமேல் நீ வந்து எனக்கு தேவையில்லை, நம்ம இதோட நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுது. கிளம்பி அந்த பொண்ணு கோவமாக போய்கிட்டு இருக்கு. வழியில் வந்து இவங்க அம்மா பொண்ணை பார்த்து கொஞ்சம் நேரம் முறைச்சிட்டு அப்படியே டக்குன்னு வந்து சிரிக்கிறாங்க 2 பேருமே சேர்ந்து. அதோட சிரிச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ வந்து ரொம்பவே எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு கட்டு பணத்தை எடுத்து அந்த பொண்ணுகிட்ட வந்து கொடுக்குறாங்க. பணத்தை கொடுத்து அவங்க, இது ரொம்ப தேங்க்ஸ் மேடம், இந்த மாதிரி வேறு எதுவும் ஹெல்ப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவர் வந்துடுறாரு. டக்குன்னு வரும்போது எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. அப்போ வந்து அவர் வந்து கேட்குறாங்க, நீ தானே என்னோட ஒய்ஃபும் என் பொண்ணும், வாங்க வீட்டுக்கு போகலாம், ஏன் இங்கே தனியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. அப்போ அந்த குட்டி பிள்ளைக்கு வந்து, உனக்கு வந்து சாக்லேட் தரேன், உன்னுடைய உண்மையான அப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னுடைய அப்பா வந்து நீங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அப்போ ஏன் வந்து என்னை வந்து அப்பாண்டு போய் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த குட்டி பொண்ணு சொல்லுது, இந்த 2 ஆண்டியும் தான் வந்து நான் நிறைய சாக்லேட் உனக்கு வந்து வாங்கி தரேன், இவரை வந்து அப்பான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு சொல்லுது. உடனே அவருமே சரி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் உள்ள சாக்லேட் அந்த குட்டி பொண்ணுக்கு கொடுத்து, நீ போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியும் விட்டுடுறாரு. அனுப்பி விட்டுட்டு இவர் லவ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசுகிறாரு. உனக்கு வந்து என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ டேரெக்டாக சொல்லியிருந்தா நான் வந்து உன்னை விட்டு போயிருந்திருப்பேன், அதை விட்டுட்டு ஏன் இப்படி கேவலமான ஒரு நாடகம் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், என்னை வந்து மன்னிச்சிக்கிடுங்க, இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் ரொம்பவே கோவமாக, இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை போய் லவ் பண்ணது நான் செஞ்சது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு.